ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் டாட் பை. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்னா என்ன? ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸில் வந்து டைப்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். பட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். இட்ஸ் கால்டு ஸ்ட்ரிங். ஓகே ஓகே இப்போ நம்ம டைப் செக் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் டைப். ஏவோட டைப் என்னன்னு கேட்குறேன். அதுவும் எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரிங்னு சொல்லிடுச்சு. ஓகே, நம்ம ஸ்ட்ரிங்ல ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை, நம்ம நிறைய லைன்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி நம்ம கமாண்ட்ஸ்ல வந்து ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்து மல்டி லைன் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி தான் பைத்தான்லையும் ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்து நம்ம எவ்வளோ லைன் வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்து நான் இதை அப்படியே டைப் பண்ணிட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னா கொடுத்தேன்னா எனக்கு எல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது சிங்கிள் லைன்லையும் நம்ம கொடுக்கலாம், மல்டிபிள் லைன்ஸ்லையும் நம்ம வேல்யூஸை கொடுக்க முடியும். அடுத்தது இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதை இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கில் மொத்த ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு நம்பர்ஸை கூட நம்மளால ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும், ஒவ்வொரு லெட்டரையும். ஓகே, இப்போ இண்டெக்ஸ், அதாவது இதை இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்லாஷ் இண்டெக்ஸிங். ஓகே, இப்போ பிரிண்ட் ஏ ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கையே நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கமாண்ட்ஸில் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நான் ஏன் ஏ ஸ்கொயர் பிராக்கெட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் இதை ரன் பண்ணுவோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ தான் வரும். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோமா. ஓகே, இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து இந்த எஸ் அப்படிங்கிறது 1வது இடத்துல இருக்கு. ஓகேவா? எக்ஸ் அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ மொத்தம் இதுல வந்து 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா இண்டெக்ஸிங் கணக்கு பண்ணும்போது 0ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கும். இந்த இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு வேல்யூஸுமே, அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு இண்டெக்ஸை வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப எஸ் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, டி வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, ஆர் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, ஐ வந்து தேர்ட்ல இருக்கு, ஆர் வந்து ஃபோர்த்ல, என் வந்து ஃபோர்த்ல இருக்கு, ஜி வந்து ஃபிஃப்த்ல இருக்கு. நம்ம ஆக்சஸ் பண்ணணும், இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும்னாலோ இல்லை எடிட் பண்ணணும்னாலோ இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏ ஸ்கொயர் பிராக்கெட் 1ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஏ அப்படிங்கிறது அதாவது ஸ்ட்ரிங்கோட நேம். இந்த 1 அப்படிங்கிறது வந்து அதோட இண்டெக்ஸு.
இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் இந்த இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன இண்டெக்ஸ் போட்டீங்கன்னாலும் இங்க வந்து அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். நமக்கு என்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா டி அப்படின்னு வரும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லா டி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இண்டெக்ஸ் நம்ம எந்த இண்டெக்ஸை கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை கொண்டுட்டு போய், இப்போ நான் 1 அப்படிங்கிற இண்டெக்ஸை கொடுத்ததுனால அந்த 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டி அப்படிங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நான் வந்து மறுபடியும் இன்னொரு இண்டெக்ஸ் நான் பிரிண்ட் பண்றேனே, 3 அப்படிங்கிற இண்டெக்ஸை. ஓகே, 3 அப்படிங்கிற இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற ஐ அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு ஐ வேல்யூ தான் இருக்கு, அந்த ஐ வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து லென்த் ஃபங்க்ஷன். லென் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த லென் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஓகே இதுவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். வந்து இண்டெக்ஸிங் நம்ம பார்த்துட்டோம். இண்டெக்ஸிங் வந்து ஃபுல்லா பார்க்கல நம்ம. ஓகேவா? இப்போ ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி இண்டெக்ஸிங் பார்த்துருக்கோம். அடுத்து லென்த் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லென் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் ஆகுது. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல நம்ம லூப்ஸை பத்தி படிக்கும்போது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லென்த் நம்ம அந்த வேரியபிளை தான் இங்க கொடுக்கணும். லென் ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப என்ன அப்படின்னா, இல்ல நீங்க இண்டெக்ஸிங் வந்து 5 தானே சொன்னீங்க, இங்க 6 வருது அப்படின்னா, இண்டெக்ஸிங் கணக்குல நமக்கு 5 தான் வந்திருக்கு. ஆனா கேரக்டர் தான் இது கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் இது கனெக்ட் பண்ணது கேரக்டர் தான் கனெக்ட் பண்ணும். கேரக்டர் கணக்குல பாத்தீங்கன்னா S1 T2 R3 I4 N5 G6. ஸோ 6 கேரக்டர்ஸ் இதுல இருக்கிறதுனால 6 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இண்டெக்ஸிங்கை தெளிவா பார்க்கலாம். ஓகே, இண்டெக்ஸிங்னா என்னன்னு சொன்னேன். இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதுல ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரிங்ல நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதாவது பிரிண்ட். ஓகேங்களா? பிரிண்ட் ஏ ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து, ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து நம்ம போன டைம் என்ன பண்ணோம், ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் தான் போன டைம் பிரிண்ட் பண்ணோம். நமக்கு டி அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சது. இப்போ நான் வந்து மல்டிபிள் இண்டெக்ஸை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 1ல இருந்து 4 வரைக்கும் கொடு அப்படின்னு நான் கேட்கறேன். அப்போ எனக்கு TRI அப்படின்னு கொடுத்துருச்சு. 1ல இருந்து 4 வரைக்கும்னா 4 கவுண்ட் இல்லையா? 1 2 3 4 இருக்கே, எனக்கு 4 வேல்யூ வரணும்ல, ஏன் 3 வேல்யூ தான் வந்திருக்கு அப்படின்னா, இந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாது. இதுக்கு ஒரு வேல்யூக்கு முன்னாடி என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்ப 3 அப்படின்னா IRT அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஐயும் ஆரும் டியும் நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இண்டெக்ஸிங் வந்து இன்னும் இருக்கு. இப்போ இந்த 1 நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, எம்டி. அந்த கணக்குல பார்த்தா இந்த 0 இண்டெக்ஸ் வந்து இங்க இருக்கிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? இந்த 0 இண்டெக்ஸ் இங்க இருக்கிற மாதிரி கணக்கு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணணும்னா என்ன வரும் அப்படின்னா, இது மொத்தமா வரும். STRI அப்படிங்கிற இந்த டேர்ம் ஃபுல்லா நமக்கு அவுட்புட்டா வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இது கரெக்ட். பார்த்தீங்கன்னா STRI கரெக்டா வந்துருச்சு. ஸோ இது வந்து 0 இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கா எடுத்திருக்கு. ஓகே ஓகே, ஸ்டார்டிங்கை மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னா எண்டிங்கையும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க,
பிரிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இதை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எம்டியா விட்டோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துட்டு வரோம். ஓ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 1 கொடுத்துட்டு செகண்ட் இதை எம்டியா விட்டுருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்காம ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூ ஒன்றும் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா 1ல இருந்து மீதி இருக்கிறது எல்லாமே வரும். எஸ் ஆர், அதாவது எஸ்ஸை விட்டுட்டு மற்ற எல்லா வேல்யூஸுமே வந்துடும். டிஆர்ஐஎன்ஜி ட்ரிங் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ட்ரிங் அப்படிங்கிற டேர்ம் கிடைக்குதா பாருங்க. ட்ரிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு அவுட்புட்டாக கரெக்டாக கிடைச்சிருச்சு. அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து மைனஸ் இண்டெக்ஸிங். மைனஸ் இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னா வேல்யூஸை மைனஸ்ல கொடுக்கறது. அது எப்படி கொடுக்கறது வாங்க பார்க்கலாம். காப்பி வி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் மைனஸ் இண்டெக்ஸ்ல இருப்போம். -1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி -1ங்கிறது ரிவர்ஸ்ல இருந்து எடுக்கும். ஓகேங்களா? இப்போ +1 அப்படிங்கிறது இந்த பிளஸ் அப்படி. ஓகே, ரிவர்ஸ் இதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரிவர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இந்த கடைசி லெட்டர் வந்து -1 இருக்கும். ஓகேங்களா? அதே அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் -2 இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் -3 இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் -4, அதுக்கு முன்னாடி -5, அதுக்கு முன்னாடி -6. -5 ஈக்குவல்ஸ் டு -6. ஓகேங்களா? இப்போ நம்ம -1ங்கிற இண்டெக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப எந்த வேல்யூ வரும்? ஜி வேல்யூ வரும். இந்த ஜிங்க அப்படிங்கிறத நமக்கு இதுக்கு அவுட்புட்டா வரும். அதுதான் பார்த்துருவோமா? கரெக்டா ஜிங்கிற வேல்யூ அவுட்புட்டா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதே மாதிரி இதுலயும் பண்ண முடியுமா அப்படின்னா மைனஸ் இண்டெக்ஸிங்லும் பண்ணலாம். ஓகே, வாங்க அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் மைனஸ் இண்டெக்ஸிங்ல நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி அது பேர் ஸ்லைசிங். மைனஸ் இண்டெக்ஸ்ல நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். ஓகே, மைனஸ் இண்டெக்ஸ்ல -1 to 5. ஓகே, -5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது எரரா கன்சிடர் பண்ணும். ஏன் எரரா கன்சிடர் பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்கறத ரிவர்ஸ்ல தான் கொடுக்கணும். இப்படி கொடுக்க கூடாது. ரிவர்ஸ்னா -5 is to -1 இந்த மாதிரி. என்னாச்சு? ஓகே, என்ன ஏதோ எரர் காட்டுது. வாங்க என்ன எரர் செக் பண்ணிடுவோம். அங்க வராதுன்னு. ஓகே 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 ஆக்சுவலி நம்ம இண்டெக்ஸை கொடுக்கல இல்லையா? ஆக்சுவலி நம்ம இண்டெக்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம். அது எந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம எடுக்கிறோங்கிறத கொடுக்கல. ஓகே ஓகே ஓகேவா? இப்போ ட்ரின் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் ட்ரின்னுங்கிற டேர்ம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேற -5னா டி, -4னா ஆர், -3னா ஐ, -2னா என். யூஸ்வலி கடைசி வேல்யூஸை அது எடுத்துக்காது. ஓகேங்களா? பிரிண்ட் அதாவது பைத்தான் எடுத்துக்காது. ஓகேவா? இப்போ நெகட்டிவ்லையும் இண்டெக்ஸிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ விட்டுட்டு
லாஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் வரும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட் வேல்யூ கொடுக்காம விட்டீங்கன்னா லாஸ்ட் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வரும். அந்த மாதிரி கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுல தாங்க ஸ்ட்ரிங். இல்ல ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸ்லைசிங் அப்படிங்கிற கான்செப்ட் இவ்வளவுதான். ஓகே, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்க ஒன்னு சேர்க்கறது. இப்ப பி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் இதுக்கும் நான் ஸ்ட்ரிங்னே வச்சுக்கிறேன். இல்ல ஸ்ட்ரிங் வேண்டாம், இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் பிளஸ் வேற என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? ஸ்ட்ரிங் பெல்லுன்னு கொடுக்கலாமா? ஸ்ட்ரிங் பெல்லு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கன்காட்டினேட் பண்ண போறோம். கன்காட்டினேட் பண்றதுன்னா ஒன்னு சேர்க்கறது. பிரிண்ட் ரொம்ப ஈஸி. ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி, அவ்வளவுதான். இது கன்காட்டினேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கும் பெல்லும் நம்ம கன்காட்டினேட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இடையில ஸ்பேஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணி நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில ஸ்பேஸ் ஆட் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது கன்காட்டினேஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அடுத்து ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபார்மேட்னா என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ நான் அந்த ஃபார்மேட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு இன்டீஜர் நம்பர் ஒன்று சி ஈக்குவல்ஸ் டு 4ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிப்போம். அப்போ இந்த இண்டெக்ஸிங்காக வருவதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் கொடுத்துட்டு எஃப் அப்படின்னு கொடுக்கணும். இந்த ஏ அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி எஃப், அதாவது எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எஃப் அப்படின்னு கொடுத்து நான் இங்க ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு கர்லி பிரேஸை போட்டு நான் இந்த சி அப்படிங்கிற வேல்யூவை உள்ள பாஸ் பண்றேன். ஆக்சுவலி நான் இதை தூக்கி பின்னாடி போட்டுக்கோங்க, ஏன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து அந்த வேல்யூக்கு பின்னாடி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து கரெக்டா இருக்கும். பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கு கூட இந்த ஸ்பேஸும், அதாவது இந்த சி அப்படிங்கிறதும் சேர்ந்து வரும். ஓகே, நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்கற கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கு கூட இந்த சி அப்படிங்கிற வேல்யூ வந்து ஃபார்மேட் ஆகி வரணும். ஒருவேளை நான் எஃப் கொடுக்காம, ஓகே நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் எஃப் கொடுக்காம ரன் பண்ணி காட்டுறேன் என்ன ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு சியோட வேல்யூ 4 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த எஃப் கொடுக்காம விட்டனாலே இங்க எனக்கு எரர் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரிஸ்கெல்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே 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 ஆக்சுவலி இதுவும் சேர்ந்து ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஓகே, இது எரர் காட்டாது, ஆக்சுவலி இதுவும் சேர்ந்து ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? அதாவது எஃப் போட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சி அப்படிங்கிற வேல்யூ வந்து இதுல பிரிண்ட் ஆகி வரும். இதுதான் ஃபார்மேட்டிங். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதுல சில மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஆக்சுவலி இது மட்டும்தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கேபிட்டலைஸ். பிரிண்ட் கொடுத்துக்குவோம், ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. CA sorry
கேபிட்டலைஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை முதல்ல கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபார்மேட்டிங். இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் டாட் கேபிட்டலைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருது கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் சர்க்குலர் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது கேபிட்டலைஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக கிடைக்கும். ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கவுண்ட். ஆக்சுவலி லென்த் அண்ட் கவுண்ட்டும் ஒன்று தான், ஸோ அது நமக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லோவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் இது பண்ணீங்கன்னா அதே சஜஷன் காட்டும். டாட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே காட்டு பாருங்க. லோவர் அப்படிங்கிற அப்பர் அப்படின்னா எல்லா கேரக்டருமே அப்பரில் மாறி வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன நம்ம இது கொடுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டலில் மாறிடுச்சு. ஓகே, நீங்கள் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு ஸ்ட்ரிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, பாய்.